சத்தியமா உன்னாலதான் போட்டேன் காலைல மண்ணாடி தூச்சிட்டு நான் அம்மனா குண்டியா வருவேன் நீ வரியா நான் பிள்ளை முடியுமா நான் பிள்ளை பக்கிறேன் நீ பத்தி காமிக்கிறியா நான் சொன்னது என்ன நான் சொல்றது என்ன சத்தியம் பண்ண கூப்பிட்டியா இல்லையா நீ பண்றத நான் பண்ணணும் நான் பண்றத நீ பண்ணணும் அப்ப பேசாம நீ பேச குடும்பம் முக்கியம் ஆம்பளை போல அடக்க முக்கியம் பைப்புன்னு சொல்லிருக்காங்க பைப்பை கொண்டைக்காக தொலை விடுறீங்க பைத்தியக்காரா பகிர்ப்புடா பகிர்ப்பு அதுக்கு என்னன்ற குடும்பம் முக்கியம் யாரு பொறுமை பகிர்ச்சோ பெண்கள் தாயா நான் தான் சொல்றேன் என்ன அதெல்லாம் கிடையாது பெருமை பேசல் சும்மா நிப்பாட்டியா நீ என்ன பண்ணுவ ஒன்னால என்ன பண்ண முடியும் பொறுமையின் போக்கிச்சம் பெண்களா எங்க ஆம்பளை ஊரா நினைப்பாரு நீங்க வீட்டுல பொறுமையா இருந்தா நாங்க என்ன மஜிருக்கு காலைல 6 மணிக்கெல்லாம் திருச்சிக்கு வேலைக்கு போறோம் என்ன விஷயத்துக்கு காலையில எந்த சொன்னே ஆம்பளை போடுற கஷ்டம் என்ன ஆம்பளை பெரிய கஷ்டப்படுறீங்க ஆம்பளை என்ன கஷ்டப்படுறீங்க சோறாக்கி குழம்பு வச்சு வாசல் போட்டு குப்பள்ளி பாத்திரம் கட்டி வேலை தண்ணி தூக்கி துணி துவச்சு போட்டு ஸ்கூல்ல கொண்டு விட்டு என்ன நீ காலத்துல கலக்கு நீ என்ன பண்ற முதல்ல என்னமா ஆம்பளை 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 ஆம்பளைன்ற பொம்பளை எல்லாம் ஆம்பளையா கிடையாது அவங்க ஞாபகம் வச்சுக்கீங்க துணி துவைக்கிறதும் பிள்ளைய மேய்க்கிறதும் பிள்ளைக்கு குண்டி கழுவுறதும் கஷ்டமான வேலை ஆமா அப்ப ஆம்பளை கலவை செட்டி தூக்கி அடிக்கிறதும் பெயிண்ட் 5 அடி சாரத்துல இருந்து 5 மாடியில இருந்து கீழே இறங்கி அடிக்கிறது இது கஷ்டம் கிடையாது ஆமா கொஞ்சம் மிஞ்சினா கரணம் மிஞ்சினா உதிரே போயிரும் சொல்லுவாங்கல்ல அந்த வேலைக்கு போறது ஆம்பளை இப்ப விடு ஐயோ என் கம்பெனி தூங்குறாங்களே இவங்க குண்டியை திருப்பி அவன் குண்டியை பார்க்க நான் வந்தேன் என் குண்டியோட ஒரு மடங்கு கொடுக்கண்டா எழுப்புங்க எழுப்புங்க ப்ரோ அவையில போற எழுப்புங்க அவையில போற எழுப்பு தவியில போற எழுப்பு டெய்லி நம்ம நாடகம் வந்து பார்த்துங்கிறாங்க ஆமா எனக்குன்னே வந்திருப்பாரு சாமி குலச்சாமி ஸ்ரீரங்க நாதனுக்கு சித்தப்பேமா ஏம்மா இவர் சித்தப்பேமா ஏம்மா இருமா இவ்வளவு பெண்கள் இருக்காங்கல்ல இப்ப நான் கேக்குறேன் உண்மையை சொல்லு என்ன கேக்குற பெண்கள் உண்மையாலுமே பொறுமையானவங்களா ஆமா கிடையாது ஆமா ஆண்கள் தான் பொறுமையானவங்க எப்படி சொல்றீங்க ஒரு ஆம்பளை மனச ஒரு ஆம்பளை அறிவா ஒரு பொம்பளை மனச பொம்பளை அறிய முடியும் அதெல்லாம் கிடையாது என்ன அதெல்லாம் கிடையாது உங்க லட்சணத்தை என்ன லட்சணம் காலையில நம்ம ஊர் கோலாடியில பாக்கலாம் என்ன பாப்ப இன்னைக்காவது ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை அளவுக்கு விட்டு குடிச்சு தண்ணி குடிச்சிருக்கீங்களா குடிச்சிருக்கோமே குடிச்சிருக்கோமா ஆயா உன் காலத்துல கேட்கறேன் இப்பயுமே குடிச்சிருக்கோமா இல்லையா இப்பெல்லாம் எங்க தெரு பைப்பு வீட்டுக்குள்ளே பைப்பியா இப்ப சண்டை கட்ட வேண்டிய அவசியம் உபயோகிக்கும் போதே கிடையாது சரி ஒரு மாமியார் மருமகளுக்கு சண்டை வராம இன்னைக்கு காலத்துல இருக்க வராது எல்லாத்தையும் தலையை ஆட்டினேன் மைக்கு தூக்கி வச்சு விடுவேன் ஓ லட்சம் என்னன்னு ஊர்ல கேட்டாலும் தெரியும் மாதிரியே பேசு யார்கிட்ட வேணா போது பொங்கல் அடிச்ச போது மோதாதாடே இருவாரு நம்ம பஞ்சாயத்தை ஊர்ல விட்டுருவோமா நீ முத ஊர்ல போ ஊர்ல பஞ்சாயத்து வைன்னு சொல்றேன் நான் போனா செலவு கம்மி நீ போனது கூட இப்ப நான் கேக்குறேன் இவ்வளவு ஆண்கள் இருக்காங்கல்ல ப்ரோ ஹலோ ப்ரோ மைசூர் பக்கம் நிக்கக்கூடிய ப்ரோஸ் ஆம்பளையால நமக்கு கொஞ்சம் கம்பெனி கம்மியா தான் இருக்கு இருந்தாலும் உங்களை பத்தி தான் பெருமையா பேச போறேன் யாரெல்லாம் கம்பெனி தெரியுதா உங்க ஆளெல்லாம் சிலுக்கு என் கம்பெனி கெடுத்து கூட பாக்குறியா இருப்பா ஆம்பளையாவே இவ்வளவு பேர் நின்னாலும் பரவாயில்ல ஆண்கள் மனச ஒரு ஆண்கள் அறிவாங்க இப்ப பாரு அண்ணே இங்க இருக்க ஆளுவ இந்த அங்க ரோட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆளுவ இந்த இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் எனக்கா ஒரு தடவை ஜோரா நேற்று போன ஊர்ல ஒரு 200 ஆம்பளை இருக்கும் 50 பொம்பளை தான் இன்னைக்கு இந்த ஊர்ல நம்ம ஊர்ல உண்மையாவே 150 பேர் பெண்கள் தான் அதிகமா இருக்கும் ஆண்களோடு கம்மியா தான் இருக்குது பெண்கள் எல்லாம் தட்டத்துல தூக்கு போட்டு தாண்டிட்டு சாகணும் சொல்றா இப்ப இன்னொரு தடவை ஆம்பளை விட்டு கூடாது யாருக்கெல்லாம் காலையில வீட்டுல கொண்டாடி கஞ்சி வேணாமோ தட்டிக்காதாருன்னு வெட்டி
பெரிய கம்பெனியோட கல்வி விட்டாலே நான் என்ன செய்ய தச்சுக்கிறா மூத்தத்தை வாங்கி குடி. என்ன மயிருக்குடா? நீதான் தட்டக்கூடாது. சரி விடுறா, அவன் பேசிக்க வர. சரி ஓட்டு பக்கம் விழுந்துருச்சு. ஓட்டு எத்தனை? முகரம் வயிற பாரு. இங்கிட்டு ஒரு 10 10 வையோ பக்கம். இங்க ஐர குஞ்சு ஒரு 3 ஐர குஞ்சு இருக்குது. இவ்வளவுதான் ஓட்டு மயிர் இரு வர. இப்ப பொம்பளை எல்லாம் நல்லா சத்தமா கத்துக்கமா. அவன் காதுக்குள்ள போய் முடஞ்சு புருஷே இருக்காரா இல்லையான்னு பார்த்து தட்டனே. இதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அப்ப மாட்டிக்க. சரி பாப்போம், நீ தட்டிங்க, அது அப்புறம் பாத்துக்கலாம். தட்டுங்கம்மா, அது தட்டுங்க சத்தமா. சாரா சாவு செத்து தொங்கு. இங்க வா, அங்க வாரு. அந்த வேணு நிக்கிறா அங்க வர. ஒரு 60 வயசு ஒரு ஆயாவுக்கு வந்துருக்குதா. அந்த ஆயாவுக்கு 60 வயசு. நல்லா கப்பு உள்ள இருக்குது. எடுத்துட்டு போய் அது மூத்தத்தை வாங்கி குடி. அசிங்கம் வெக்கம். பரவாயில்ல, உனக்காக இந்த குறுப்பு சேலை கம்பெனி தான் ஒவ்வொரு. ஆமா மாடி ஒன்ஸ் மோர் தட்டுங்க. சார தட்டுங்க தட்டுங்கம்மா. சரிங்கத்தா, போடா போடா அங்க போடா. இங்க இருக்க பெண்கள் எல்லாம் பாதி பேர் தட்டுங்கம்மா. தட்டுங்க பாமுஞ்சல சாவு. இருந்தா அவங்க தட்டினாங்கல்ல. இந்த குறுப்பு சேலை எவ்வளவுதா? 700 ரூபாயா 800 ரூபாயா? அன்னை பாவம் சட்டி இல்லாம கோமணம் கட்டிட்டு தெரிவாரு. பரவாயில்ல, கட்டிட்டீங்கல்ல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சரி, கிட்டத்தட்ட என்னை கூட உனக்கு தான் ஓட்டு அதிகம். கை கொடுங்க. வெரி குட் வெரி குட். உங்களை பெண்கள் காப்பாத்திட்டாங்க. சரி, நன்றி. இந்த பிச்சம்பட்டி இந்த பிச்சம்பட்டியிலே என்னை தோற்கடித்த ஆம்பளைய 20 நன்றி. இங்கிட்டு இருக்க ஆம்பளை கூட தட்டிட்டார். அங்க இருக்க பாதி பேர் தட்ட சொன்னா பேன்னு பாக்குறாரு. சரி பரவாயில்ல, உங்க பெண்கள் கம்பெனில கை தட்டிட்டார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு பெண்கள் கை தட்டினாங்கல்ல, யாரெல்லாம் கை தட்டினீங்கன்னு நான் பார்த்துட்டேன். மேல நின்று பார்த்தா கண்ணு தெரியாது நினைக்க கூடாது. இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்பேன். பாம்புல அம்மனை நினைச்சு எரி முண்ட பேஜ உள்ள பாம்புல ஏன் அவசரப்படுற இல்ல. பாம்புலாமனை நினைச்சு பாம்புலாம மேல சத்தியமா நான் நல்லா சமைப்பேங்கிற உங்க பொம்பளை அதுல கை தூக்க சொல்லு. இப்ப தூக்க சொல்லி முட்டை பாப்பா. எல்லாம் தூக்குங்க. ஏமா நீங்களா சமைக்க மாட்டீங்களா? ஹோட்டல் சாப்பிடா தூக்குமா. கழிவு ஊத்தி போறீங்க. ஹலோ 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 ஆயா, உனக்கெல்லாம் 70 வயசு. கையை கையில போடும். 70 வயசு அதெல்லாம் அந்த காலத்துல 70 வயசோ 90 வயசோ சமைக்க தெரியுமில்ல. நீ என்ன கேட்ட? வயசா நீ கேட்ட? சமைக்க தெரியுமா தான் கேட்ட. அது 70 வயசோ 90 வயசோ 100 வயசோ சமைக்க தெரியுமில்ல. உனக்கு தெரியல. என்னது? எங்க தாத்தா இல்ல போல. ஓரல்ல இடிச்சு கம்பு சோறு களி சோறு சாப்பிட்டவங்க. இப்ப இருக்க கம்பெனி கேப்பமா 30 வயசுக்கு உள்ள 16 வயசுக்கு மேல நான் நல்லா சமைப்பேங்கிற பெண்கள் இப்ப தூக்க சொல்லி பாப்போம். முண்டை ஒரு கையால் பெஞ்சிருக்கேன் பாக்குறேன். தூக்க சொல்லு. எங்க தெரியும். உன்னாலதான் உன் புரிச்ச 2 நாள் ஆஸ்பத்திரியில படுத்திருந்தேன். பய ஆசைப்பட்டு புளிக்குழம்பு ஏற்க மொட்டை ரசத்துல விஷத்தை வச்சு ஊற்றி அது தெரியாதனமா இவன் இந்த பிள்ளையோட புருஷன் இந்த பிள்ளை நைட்டியே போட்டிருக்கான். இவன் பொண்டாட்டியான்னு நினைச்சு சரி பய ஜூஸ் குடிச்சிருக்கான். எப்படி? அது இந்த பிள்ளை முன்னாடி. அதுலயும் பாவம் பழனி டெய்லி கடையிலே சாப்பிடுறாப்புல. சரி சரி வா. இப்போ உங்க பெண்கள் எல்லாம் கை தட்டிட்டாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல உங்க பெண்கள் ஏதோ சமைக்கிறதுக்குலாம் ஆள் வந்துருச்சு. இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்துருச்சுன்னு எல்லாம் பேசுறாரு. கிட்ட வேணா வரணும். பஞ்சு என்ன கொடுவோம் திரும்ப. ஏன் தெரியுமா? இப்போ ஒரு 2 வருஷம் அளவுல சரி அதிகமா பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டுல அதிகமா எச்சரிக்கை. என்ன விஷயம்? அதான் ஒரு விஷயம். எதனால தெரியுமா? இதனாலதான். இது முதுகா முனியாண்டி விளாசி தோசை கரும்பு. நம்ம கருமொழியில இருக்கும் பாரு என்னென்ன ஓட்டம். ஏன் ஒண்ணு ஓட்டம்
நீ கூட சின்னதானே உனக்கு இருக்க சைஸுக்கு நீ வச்சிருக்க. சரி. அவங்க என்னைக்காவது ஆம்பளை சென்னல் வச்ச சட்டை போட்டு பாத்திருக்கியா? இல்லையே. பாத்திருக்கியா? இல்ல. ஏன் போடல? என்ன காரணம்? ஆம்பளை கண்ணியமா இருக்கும். ஆமா, ரொம்ப கண்ணியம். ஆம்பளை இடுப்புல பேண்ட போடுறானா குண்டியில பேண்ட போடுறாங்க. அவங்க கண்ணிய கட்டுப்பாடு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. என்ன? ஆண்களும் தவறு பண்றோம். ஆமா பண்றீங்க, ஒத்துக்க. இல்லன்னு சொல்லலையே. காலகட்டம் அப்படி மாறிடுச்சு. இந்த வாரம் நீ போட்டுக்க. 1980ல ஆம்பளை பேண்ட் போட்டா எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி நம்மளால பட்டாளத்துல இருந்து வரேன்னு சொல்லி பாக்குறாள் பூரா பயப்பட்டு என்ன கூடாது. இங்க வா, இங்க வர. ஏய் சாந்தி, ஏய் இதுக்கே போயினா அப்புறம் அதுக்கெல்லாம் என்ன சொல்ற? இங்க வாடா, இங்க வாடா, இங்க வா. உன் போன் நம்பரு என்கிட்ட இருக்குல்ல? ஏன் போன் நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல? இருக்க பேச விடல. ஏன் சிவலிங்கத்தை பார்க்கணும்னா போன் போடும். என்ன வச்சிருக்க நீங்க? வா, என்ன வச்சிருக்க? பெரிய இப்படி புடிச்சு மிளகா பிடிச்ச மாதிரி ஆகி போச்சு. என்னமோ சிவலிங்கமா சிவலிங்கம். ஏலே ஒண்ணுமே இல்ல, கை மிளகா பிஞ்சு மாதிரி வச்சுக்கிட்டு நீ எல்லாம் இப்படி பேசலாமா? முதல்ல காரணம் இருக்குடா. என்ன காரணம்டா? புடி குஞ்சு ஆகி போச்சு. புடிச்சு வளர்த்தோம்னா வளருமா? ஆமா வளராது. 1980 பேண்ட் ஆம்பளை இப்படி போட்டாரு. 2000 காலகட்டம் வந்துச்சு, கொஞ்சம் லேசா இறக்குனாரு. 2010 வந்துச்சு, நம்மால் சட்டையை வெளியே எடுத்து விட்டேன். இப்படி விட்டாரு, யாரும் இன் பண்றது கிடையாது. 2015 வந்துச்சு, நம்மால் லேசா பேண்ட பின்னாடி இறக்கிட்டேன். 2015ல பஸ்ல போகும்போது தொங்கிட்டு போவேன். ரோட்ல உள்ள பொம்பளை பிள்ளைல கூட என்ன சட்டி போட்டிருக்கேன்னு மொத்தமா தெரியும். 2020 வந்துச்சு, பேண்டே மாத்திட்டு டவுசரை மாத்திட்டாங்க. 2026ல நான் ஒரு முக்கியமான பேண்ட் கண்டுபிடிச்சேன். என்ன சொல்றீங்க? இந்த வர எடுத்துட்டு வாங்க பாப்பா, அதையும் அதெல்லாம் முக்கியமான பேண்ட். ஆமா அண்ணே, அப்பனா நான் படம் காசு கூட வாங்கி போனேன். ஒரு முக்கிய அறிவிப்பு. ஏய் என்னையா இது? இத 2026 பேச. நீ பேண்டே போடலடா முண்டை. காலையில கருமலையிலயோ இல்ல மணியங்குறிச்சி பஸ் ஸ்டாப்லயோ சரி உன்னைய மாதிரி பச்சை பிள்ளை சின்ன பிள்ளை நிக்கும் போது அப்ப மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப வர்ற காத்து மாதிரி அப்ப வருமோ வராதோ உனக்கு ஒழுகும் வேர்வை தண்ணி. அப்ப என்னைய மாதிரி ஆம்பளை நாங்க என்ன நினைப்போம்? என்ன நினைப்பீங்க? ஆஹா ஆஹா ஆஹா, இப்படி குண்டியிலாத பொம்பளைக்கு விளக்க மாதிரி பிஞ்சிரும். இப்படி ஒரு அழகான பொம்பளைக்கு எனக்கு குண்டியில தண்ணி பெருசா சூத்து வச்சு வேர்த்து ஒழுகுதான்னு நினைக்கும் போது எங்களுக்கு புடிச்சு நாங்க போட்டிருக்க பேண்ட புடிச்சு உனக்கு நல்லா காத்து வேணுமா? தயவு செஞ்சு மைசூர் காட்ட போவாத, அவர் ரொம்ப மோசமான ஆளுன்னு போன வருஷம் வந்த கான்செப்ட் டவுசர் அவுட்லாடா. வாய் பேசுற மத்தியா ஒண்ணுமே இல்லையா? இல்ல. 1/2 கிலோ எலும்பும் 3/4 கிலோ கறியும் உரிச்சா தோல் ஒரு 100 கிராம் இருக்குமா? சரி. என்ன ஆட்டம் ஆடுற? இன்னைக்கு அவன் எலும்பு நான் ஒடிக்கல. நான் ஒடிக்கல. நீ ஒடிக்கலாம் வேண்டாம், ஏற்கனவே ஒடிச்சு போய் தான் கிடக்குது. அதே சரி பண்றதுக்கு உண்மையை சொல்றது. எந்த ஊர்ல கூட மாவு கட்டு? எங்க ஊர் ராஜா வீட்டுல. எங்க ஊரு ராஜா வீட்டுல இன்னைக்கு கட்டுக்கே ஃபேமஸ். நம்ம என்ன சம்பாதிக்கிறோம்? டெய்லி 40 கார்டு வந்துடுறாங்க. நிஜமா தாப்பா, சாயந்தரம் பாரு, சாயந்தரம் முத கொண்டு வராங்க. அது விரும்புக்குள்ளே விடுவாங்க கூட வேற இருந்தாலும். Thank you.
இந்த பிள்ளைகளை பிறந்த அப்பா இருக்கிறான் பாரு, அது இந்த பிள்ளைறாங்க. இந்த பிள்ளை முதல் வைக்கணும், எனக்கு பிடிச்ச முதல் வைக்கணும். நான் மட்டும் பிடிச்சா இல்லை, அது இல்லடா, கண்ட கட்டில வச்சு இந்த பிள்ளை அம்மா
பிடிக்க முடியலையே நாங்க சத்திர குடும்பத்துல போகணும்னு அவங்க பிளான் சொன்னாங்களா தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு அவங்க வாழ இந்த மேடையில் எனக்கு செய்வதை வைத்த ஏற்கனவே ஒருவரும் செய்யணும் காலையும் செய்யணும் இந்த வேலை பார்த்தது யாரும் இந்த பொண்ணுக்காக கருத்து என்ன போராட்டாரு ஆமா வேலை
நேரத்துக்கு ஏன் உங்களுக்கு காரணம் கட்டுமா வச்சு அவருடைய அம்மா கட்டுனா நல்லா புரியாது அவங்க ஆட்டத்துல நெய் மாறட்டாங்க வேற ஒண்ணும் இல்லை எனக்கு குண்டி போச்சு எனக்கு இடுப்பு போச்சு நமக்கு அப்படியா
பிச்சம்பட்டி சேர்ந்த பால்கார் ராசு அன்போனர் அவர்கள் எங்க டான்சராக நடிக்கக்கூடிய பாசமிகு அன்பு சகோதரி கடவுரை சேர்ந்த சாந்தி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளி கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். எனக்கு அன்பளிப்பு அளித்த அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் என் கலைப்பிரிவு வணக்கம் வணக்கம் வணக்கம். 7 பேட் பாய்ஸ் கபாடி குழு பிச்சம்பட்டியை சேர்ந்த அன்புள்ளங்கள் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றம் என்ற பாடலை பாடும்படி பப்புன் டான்ஸ் கொடுத்ததுடன் இந்த பாடலும் இடம்பெறும், முத்தப்பா பாடலும் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பளி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு நன்றி.